الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. பெற்றோர்கள் பிள்ளைகள் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது அவர்களுடன் வைத்திருக்கக்கூடிய இரக்கமும் அன்பும் பாசமும் இவைகளை சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இப்படியான அந்த பெற்றோர்களை பிள்ளைகள் எந்த அளவுக்கு கருணை காட்டி இரக்கம் காட்டி அவர்களுடன் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதேபோன்று பெற்றோர்கள் நாம் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது எப்படி கருணை காட்டினார்களோ இரக்கம் காட்டினார்களோ அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டி அல்லாஹுவிடம் பெற்றோர்களுக்காக வேண்டி இரக்கம் காட்டுவாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு துவாவையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்பித்திருக்கின்றான், படித்து தருகின்றான். புனிதமான குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. சூரா அல் இஸ்ராவிலே 24வது ஆயத்து. கருணையால் பணிவின் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்தி, என் நாயனே, அவர்கள் என்னை சிறுவராக இருந்தபோது வளர்த்தது போல் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்று கூறுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். சிறு வயதாக இருக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காட்டக்கூடிய கருணை, அன்பு, இரக்கம் அதுக்கு ஈடே இல்லை. அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டி கருணை அல்லாஹ்விடத்திலே பெற்றோருக்காக வேண்டி கருணையை காட்டுமாறு இரக்கம் காட்டுமாறு துஆ கேட்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ஏவுகின்றான் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோருடன் எந்த அளவுக்கு அன்பாக இரக்கமாக பாசமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதில் விசேஷமாக பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அந்த கட்டத்தில் எந்த அளவுக்கு இரக்கமாக அன்பாக பாசமாக இருந்து அவர்களுடைய ஹிதுமத்துக்களிலே அவர்களுடைய பணிவிடைகளிலே ஈடுபட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.